ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெஸ்ட் நம்பர் 2ல் தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஃப்ரீ டெஸ்ட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட்டில் முதல்ல தமிழ் கவர் பண்ண போகிறோம். தமிழ் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் எப்படி இருக்க போனால் டேர்ம் வைஸாக இருக்கும். 6th ஃபஸ்ட் டேர்ம், 6th செகண்ட் டேர்ம், 6th தேர்ட் டேர்ம் சொல்லிட்டு டேர்ம் வைஸாக இருக்கும். ஒவ்வொரு டேர்மில் இருந்தும் தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய 20 கேள்வி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கும், வீடியோ எண்டில் ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர்ஸை ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரிஜினல் ஆன்சர் ப்ளஸ் உங்கள் ஆன்சர் ரெண்டுமே கம்பேர் பண்ணி எத்தனை கேள்விகள் நீங்கள் சரியாக பதிலச்சின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் டெஸ்ட் நம்பர் 2. ஃபஸ்ட் டெஸ்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துங்க. இது டெஸ்ட் நம்பர் 2. ஃபஸ்ட் கொஷின், மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 30, பி 31, சி 32, டி 33. இரண்டாவது கேள்வி, மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பி திருவி கல்யாண சுந்தரனார், சி உடுமலை நாராயணகவி, டி கண்ணதாசன். மூன்றாவது கேள்வி, காமராசர் அவர்களுக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஏ 1976, பி 1973, சி 1978, டி 1990. நான்காவது கேள்வி, இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஏ அறிஞர் அண்ணா, பி ஜவஹர்லால் நேரு, சி காரல் மார்க்ஸ், டி இரா அரங்கநாதன். ஐந்தாவது கேள்வி, ஐ என்னும் எழுத்தின் இன எழுத்து எது? அது இணை இருக்குது, ஆனால் இன எழுத்து எது? ஆப்ஷன் ஏ உ, பி இ, சி இ, டி ஔ. ஆறாவது கேள்வி, லிஃப்ட் கலைச்சொல் தருக. ஏ மின் தூக்கி, பி மின் படிக்கட்டு, சி மின் நூலகம், டி குறுந்தகடு. ஏழாவது கேள்வி, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஏ ஔவையார், பி பெருவாயின் முள்ளியார், சி நல்லாதனார், டி காரியாசன். எட்டாவது கேள்வி, தாள் என்பதன் பொருள்? ஏ கண், பி தலை, சி நாக்கு, டி கை. ஒன்பதாவது கேள்வி, திருவள்ளுவர் தினம். ஏ தை முதல் நாள், பி தை 2ஆம் நாள், சி தை 3ஆம் நாள், டி தை 4ஆம் நாள். பத்தாவது கேள்வி, மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர்? நரசிம்மவர்மன், மகேந்திரவர்ம பல்லவர், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். 11வது கேள்வி, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் டேஸ் பிறக்கிறது? ஆப்ஷன் ஏ நா, பி லா, சி நா, டி நா. 12வது கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர்? ஏ வாணிதாசன், பி சுரதா, சி முடியரசன், டி சிற்பி. 13வது கேள்வி, நெய்தல் திணையின் நிலம்? மலையும் மலை சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும். 14வது கேள்வி, சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்? சந்தனம், இஞ்சி, மயில் தோகை, கண்ணாடி. 15வது கேள்வி, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையார், திருவள்ளுவர், தொல்காப்பியர், அண்ணா. 16வது கேள்வி, வினா எழுத்துக்கள் எத்தனை? 4, 5, 6, 8. 17வது கேள்வி, மீனவருக்கு மேகம் டேஸ் போன்றது? போர்வை, கண்ணாடி, குடை, வீடு. 18வது கேள்வி, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல்? மூதுரை, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஆசாரக்கோவை. 19வது கேள்வி, பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இன்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? அண்ணா, பெரியார், எம்ஜிஆர், காமராசர். 20வது கேள்வி, அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? ஏ உத்தராயன், பி மகர சங்கராந்தி, சி லோரி, டி மஞ்சு விரட்டு. ஸோ அவ்வளோதான் கொஷின்ஸ் பார்க்குறோம். இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு பி 31. செகண்ட் கொஷினுக்கு ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தேர்ட் கொஷினுக்கு ஏ 1976. ஃபோர்த் கொஷினுக்கு டி இரா அரங்கநாதன். ஃபிஃப்த் கொஷினுக்கு சி இ. சிக்ஸ்த் கொஷினுக்கு ஏ மின்தூக்கி. செவன்த் கொஷினுக்கு பி பெருவாயின் முள்ளியார். எயித்து கொஷினுக்கு சி நாக்கு. நைன்த்து கொஷின் பி தை 2ஆம் நாள். 10th கொஷின் ஆப்ஷன் ஏ நரசிம்மவர்மன். 11th கொஷின் டி நா.
12th கொஷின் சி முடியரசன். 13th கொஷின் பி கடலும் கடல் சார்ந்த இடமும். 14th கொஷின் டி கண்ணாடி. 15th கொஷின் ஏ ஔவையார். 16th கொஷின் பி 5. 17th கொஷின் சி குடை. 18th கொஷின் ஏ மூதுரை. 19th கொஷின் டி காமராசர். 20th கொஷின் சி லோரி. இப்போ வந்து கொஷினும் பார்த்துட்டோம், ஆன்சரும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் ஆன்சரோட கம்பேர் பண்ணி எத்தனை கொஷினுக்கு வந்து சரியாக நீங்கள் வந்து பதில் அளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். டெய்லி நம்ம வந்து டெஸ்ட்டு அப்லோட் பண்ணி தான் இருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ண சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் அட்டன் பண்ணோம்னா செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் ஒன்று தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேறு வழியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.